வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் கீரை குழம்பு அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கிடையிற கீரை குழம்பு இந்த கீரை தான் கழுவி வச்சுக்கிற சுத்தமாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சட்டியில் வச்சிடணும். அதுக்குள்ளேயே ஃபஸ்ட்டே நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுருங்க. பச்சை மிளகா போட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ கீரையை உள்ளே போட்டுருவோம். கீரை போட்டு ரொம்ப நேரம் கீரை வேகக்கூடாது. ஒரே வேக்காடு ஒரே தடவை கொதிச்சு வந்தால் போதும். ரொம்ப நேரம் வந்ததுன்னா கீரை அது ஒரு மாதிரி கருப்பாக நல்ல டேஸ்ட் இருக்காது. ஒரே செகண்ட் ஒரே ஆவி வேகட்டு. பாருங்க, கீரை வெந்துட்டுருக்குது. போதும், இந்த அளவுக்கு வெந்தாவே போதும். ஒரே ஆவி வேக்காடு மட்டும் போதும். ரொம்பவும் கீரையை அடுப்பில் விடக்கூடாது வேகறதுக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். இதை எடுத்து இந்த கீரையை தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ கீரையை தண்ணி வடித்து வச்சுக்கிறோம். இப்போ அதுக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயமெல்லாம் போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு அந்த வெங்காயத்தை நல்லா தாளித்து இந்த கீரைக்குள்ளே கொட்டிடணும். அதுக்கப்புறம் எடுத்து கிடையணும். சரி, வடைச்சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுன்னு கருவேப்பிலை வெங்காயம் இப்போ நல்லா போட்டு நல்லா வணங்கணும். நல்லா வணங்கணும். பாருங்க, இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இந்த வணங்கின வெங்காயமெல்லாம் வெங்காயத்தை எடுத்து கீரைக்குள்ளே போட்டுடலாம்.
கீரை எடுத்து கிடஞ்சோம்னா போதும். இப்போது கீரை எடுத்து கிடஞ்சிக்கலாம் நல்லா. கிடையிறப்பவே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா இருக்குது. கொஞ்சமாக உள்ள தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உப்பு ஆல்ரெடி நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு, சின்ன வெங்காயம் வந்து பச்சை வெங்காயம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையானது போட்டுக்குங்க. பாருங்கள், கீரை கிடைஞ்சாச்சு. கீரை குழம்பு ரெடி. நம்மளுக்கு இப்படி கெட்டியாக வேணுன்னா இப்படி கெட்டியாக வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம கீரை வடிக்கிற தண்ணி கொஞ்சமாக கலந்துக்கலாம். நல்லா இருக்குது. அவ்வளோதான் இன்னைக்கு.